வணக்கம் நண்பர்களே. வுமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026- இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் தென் ஆப்பிரிக்கா அணிகள் மோதின. டாஸ் வென்ற தென் ஆப்பிரிக்கா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இங்கிலாந்து ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை சந்தித்தது. வெறும் 23 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து கடும் அழுத்தத்தில் இருந்தது. அப்போது கேப்டன் நாட் செவர்பிரண்ட் மற்றும் அனுபவ வீராங்கனை ஹெதர் நைட் இணைந்து போட்டியின் போக்கையே மாற்றினர். இருவரும் சேர்ந்து 133 ரன்கள் என்ற மிக முக்கியமான கூட்டணியை அமைத்தனர். செவர்பிரண்ட் 47 பந்துகளில் 75 ரன்களும், ஹெதர் நைட் 47 பந்துகளில் 58 ரன்களும் எடுத்தனர். இதனால் இங்கிலாந்து 20 ஓவர்களில் 169 இன் கீழ் 5 என்ற சவாலான ஸ்கோரை பதிவு செய்தது. 170 ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய தென் ஆப்பிரிக்காவுக்கு டாஸ்மன் பிரிட்ஸ் அரைசதம் அடித்து போராடினார். ஆனால் மற்ற வீராங்கனைகள் பெரிய கூட்டணியை அமைக்க முடியவில்லை. இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் கட்டுக்கோப்பாக பந்துவீசி தொடர்ந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினர். லாரன் பெல் மற்றும் சார்லி டீன் தலா 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். சிறப்பான பீல்டிங்கும் இங்கிலாந்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இறுதியில் தென் ஆப்பிரிக்கா 20 ஓவர்களில் 129 இன் கீழ் 8 ரன்கள் மட்டுமே எடுத்ததால் 40 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் பல ஆண்டுகளுக்குப் பிறகு இங்கிலாந்து வுமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அங்கு பலமிக்க ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள உள்ளது. இந்த போட்டியின் நாயகியாக நாட் செவர்பிரண்ட் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் தென் ஆப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சாளர் ஷப்னீம் இஸ்மாயில் வுமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் வரலாற்றில் 50 விக்கெட்டுகளை எடுத்து முதல் பந்துவீச்சாளர் என்ற சாதனையையும் இந்த போட்டியில் படைத்தார். இதுவரை இந்த போட்டியின் முக்கிய அப்டேட்கள் இவ்வளவுதான். மேலும் கிரிக்கெட் செய்திகள் தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.